சரி எடு ஜூட்டு ஓடுவோம் அப்படின்னு செம்ம பயமா இருந்தது. நான் அப்படின்னு பொண்ணு கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேசிச்சு. நான் காலில் செம்மடி, அவ கையில செம்மடி, அதான் தோணுது பேசாம ரன்னிங்ல சேர்ந்துருக்கலாம் போல அப்படின்னு அவ்வளவு ஃபாஸ்டா ஒண்ணு. வணக்கம் गाइस, வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? என்னோட சைல்ட்ஹுட்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு காமெடி அண்ட் த்ரில்லரான விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ வித்தவுட் டிலேயிங் வீடியோக்குள்ள போலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த சிச்சுவேஷன் நடக்கும் போது எனக்கு என்ன வயசு தெரியுமா? நான் 4th தான் படிச்சுட்டு இருந்தேன். 4th தானே படிச்சுட்டு இருந்தேன். உனக்கு என்ன ஞாபகம் இருக்க போது நீங்க கேட்பீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் இந்த விஷயம் என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு இன்னும் வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஸோ நான் வந்து 4th படிச்சுட்டு இருக்கும் போது எங்க மாமாவோட வைஃப், எங்க மாமி டியூஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட நான் டியூஷன் போயிட்டு இருந்தேன். என் நெய்பர் பொண்ணு என் கூட தான் வருவா. ஸோ நாங்கள் டியூஷன் நடத்திட்டு இருக்கும்போது எங்கள் டியூஷன் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஸ்டார்ட் ஆகும், 8 o'clock முடியும். 7 o'clock வந்து எங்கள் மாமி வந்து ஒரு பிரேக் கொடுப்பாங்க. பிரேக் எடுத்துக்கோங்க, வேண்டிய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கோங்க, இல்லை பக்கத்து கடையில் கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு வாங்க. ஸோ நானும் அவர் என்ன பண்ணோம், சரி வாடி நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமி கிட்ட கேட்டோம். இந்த மாதிரி நாங்கள் கடைக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டு வரோம். சரி ஓகே, பக்கத்து கடை தானே, நாங்களும் ஒரு நல்லா வச்சுருந்தோம். சரி ஓகே, பக்கத்து கடை தானே, போயிட்டு வாங்கன்ட்டாங்க. நாங்களும் போனோம். திடீர்னு கடை மைண்டு மாறிடுச்சு, நம்ம சமோசா கடைக்கு போகலாம் அப்படின்னு. சமோசா கடை கொஞ்சம் தூரம், ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு. சரி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நம்ம போய் வாங்கிட்டு தானே வரப்போறோம். நாங்கள் கடைக்கும் போயிட்டு அப்போ நாங்கள் 2 பேர் சமோசாலாம் வாங்கிட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்தோம், பேசிட்டே கேஷுவலா. அப்போ ஒரு பைக்ல 2 பேர் ஒரு மாதிரி ஸ்லோவா எங்களை கிராஸ் பண்ணும்போது மட்டும் பார்த்துட்டே போனாங்க. எனக்கு அப்பவே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருந்தது. அப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லலாமான்னு யோசிச்சேன். அப்புறம் அது ஒன்றும் இல்லை, அவங்க பாட்டுக்கு போறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு நான் விட்டுட்டேன். கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்க அப்படியே அங்கே ஸ்டாப் ஆயிட்டு எங்க 2 பேரும் திரும்பி ஒரு டிஃப்ரெண்டான பார்வை பார்த்தாங்க. செம்ம பயமா இருந்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், பாரு ஒரு மாதிரி, நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு. அப்போ அவெல்லாம் ஐயோ ஆமாடி, சரி ஓகே நம்ம வந்து வேற ஏதாவது வழி இருக்கா, அந்த வழியா போகலாம் அப்படின்னு போல கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேசிச்சு. நான் சொன்னேன், நியூஸ் இருக்க வழி இது மட்டும்தான், இல்லை நம்ம மெயின் ரோடு தாண்டி போகணும், ரொம்ப கஷ்டமாயிடும், அவ்வளோ தூரம் நம்ம போனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் 2 பேரும் அறிவாளித்தனமாக பிளான் பண்ணோம். சரி எடு ஜூட்டு ஓடுவோம் அப்படின்னு செம்ம ஃபாஸ்டா ஓடணும். அந்த ஓடும் போது நான் திரும்பி பார்க்க அந்த பைக் அப்படியே ஓடுதுங்க பின்னாடி. அந்த பைக்ல இன்னும் ஓடி நானும் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டு அவளும் விழுந்துட்டா. என் காலில் செம்மடி, அவ கையில செம்மடி. அந்த பைக்ல நாங்கள் திருப்பி எந்திரிச்சு ஓடணும். இதெல்லாம் யோசிக்கும் போது இப்பதான் தோணுது, பேசாம ரன்னிங்ல சேர்ந்துருக்கலாம் போல அப்படின்னு. அவ்வளவு ஃபாஸ்டா ஓடணும். பின்னாடி பைக் வந்துட்டே தான் இருந்துச்சு. பட் எதுக்கு ஃபாலோ பண்ணாங்க என்ன ஏதுன்னு தெரியல, பயமாவே இருந்தது. அப்போ நாங்கள் ஓடிட்டு ஸ்ட்ரெயிட்டா நிற்கவே இல்லை, டியூஷனுக்கு போய் தான் நின்றோம். அங்கே போய் நின்று செம்ம மூச்சு வாங்குச்சு. எங்கள் மாமி கேட்டாங்க, அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு, என்ன இப்படி மூச்சு வாங்குதுங்க 2 பேருக்கும் அப்படின்னு. இல்லை அப்படின்னு 2 பேர் உளறிட்டோம். செம்ம திட்டுனாங்க. உங்களெல்லாம் என்ன சொன்னேன், பக்கத்தில் இருக்கார தானே சொன்னேன், எதுக்கு அவ்வளோ தூரம் போனீங்க, இனிமேல் உங்களுக்கு பிரேக்கே கிடையாதுன்ட்டாங்க. ஒரு பக்கம் பிரேக் போச்சுன்னு கவலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் பரவாயில்ல நம்ம த்ரில்லா ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோன்னு இருந்துச்சு. அதோட நானும் அவளும் திட்டு வாங்கினதுக்கப்புறம் சிரிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஆச்சு. ஒரு பக்கம் பயமும் இருந்தது. ஸோ கைஸ், நான் இதில் ஒரு என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு குட்டி பசங்க கிட்ஸை வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியே போகாதீங்க. அது ரொம்பவே அன்சேஃப் உங்களுக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த டைம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நாங்கள் லூசு மாதிரி போயிட்டோம். அது எதுக்காக பார்த்தாங்க எதுவுமே தெரியாது. பட் ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ பார்த்து இருங்க. ஸோ பி சேஃப். இது ரொம்ப குட்டி ஸ்டோரி தான், பட் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால ஷேர் பண்ணேன். பட் சொல்லும் போது நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். பட் அந்த சிச்சுவேஷன் அது ரொம்ப பயமாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். ஒரு சூப்பரான ஸ்டோரியோட நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். ஸோ அன்டில் தென் பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.